என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச பெரிய தப்பு இந்த மாதிரி வருத்தத்தில் நடிகை ரேவதி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஸோ நடிகை ரேவதி பார்த்தீங்கன்னா 90களில் ரசிகர்களுடைய கனவு கண்ணியாக வலம் வந்தாங்க. 1983ஆம் ஆண்டு பாரதி ராஜா இயக்குன மண்வாசை திரைப்படம் மூலியமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க. முதல் படத்திலேயே யதார்த்தமான நடிப்பை வெளிக்காட்டி ரசிகர்களுடைய மனசுலையும் இடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா மௌனராகம், புன்னகை மன்னன், வைதேகி காத்திருந்தால், கிழக்கு வாசல், தேவர் மகன், அஞ்சலி, மகளிர் மட்டும் இந்த மாதிரியான பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. பல விருதுகளை தன்வசப்படுத்தின ரேவதி 1988ஆம் ஆண்டு ஒளிப்பதிவாளர் சுரேஷ் மேனனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக 2002ஆம் ஆண்டு அவங்கள பிரிந்துட்டாங்க. அதுக்கப்புறமா 2013ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அஃபிஷியலாக விவாகரத்துமே வாங்கிக்கிட்டாங்க. நடிகை ரேவதி சமீபத்தில் ஒரு பேட்டியில் சினிமாவில் எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னாலுமே தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சரியான வயசுல திருமணம் செஞ்சுக்காதது தான் பெரிய வருத்தம். நான் திருமணம் செஞ்ச வயசுல திருமணம் செஞ்சிருக்கவே கூடாது, இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஸோ எஸ், கண்டிப்பாக அந்த திருமணம் குறித்த ஒரு புரிதல் வர்றதுக்கு முன்னாடியாகவே திருமணம் செய்கிறதுனால இந்த மாதிரியான நிறைய கருத்து வேறுபாடு காரணமான விவாகரத்துகள் வந்துட்டு அதிகமாக இப்போ நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை தான் இப்போ ஒரு ரேவதி அவர்களுமே வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.